எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல கடலூர்ல யார் யார் முக்கிய வேட்பாளர்களாக களம் இறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கடலூர்ல கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சது. திமுகவின் வேட்பாளர் ஸ்ரீ ரமேஷ் இந்த தேர்தலில் அநேக வாக்குகள் பெற்று பாமகவின் கோவிந்தசாமியை ஸ்ரீ ரமேஷ் தோற்கடிச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டில் வாக்காளர்கள் தங்கள் தொகுதிக்கானவர்களை யாரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு முனைப்பு காட்டிட்டு வராங்க. கடலூர் லோக்சபா தொகுதியில் உள்ள 2024 வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து சிவக்கொழுந்து, இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து கார்த்தி சிதம்பரம், நாம் தமிழர் கட்சியிலிருந்து மணிவாசகன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தங்கர் பச்சன் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து பல்வேறு முக்கிய தலைவர்கள் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா அதிமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்தை ஆதரித்து தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் வாக்கு சேகரிக்க இருக்கிறாரு. இதுக்காக அதிமுக மற்றும் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் மேடை அமைச்சு பல்வேறு பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாக அதிமுக மற்றும் தேமுதிக கட்சியினர் கொடிகளை கட்டியிருக்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இவங்க ஃபுல் பெர்மிஷனோடு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா மஞ்சக்குப்பம் மைதான பகுதியில் மேடை மற்றும் கொடி கம்பங்களை அமைக்க அனுமதி வாங்கிய அதிமுக கட்சியினர் சாலைகள் ஓரம் கொடி கம்பங்கள் அமைக்க முறையான அனுமதியை வாங்கலை அப்படின்ட்டு சொல்லி மாவட்ட தேர்தல் அதிகாரியின் உத்தரவின் பேரில் சாலையோரம் நடப்பட்டிருந்த கொடி கம்பங்களை காவல்துறையினர் பாதுகாப்போட தேர்தல் அலுவலர்கள் அகற்றியிருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு பெர்மிஷன் வாங்கலை, அதனால் இதை நாங்கள் முறைப்படி அகற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏதாவது இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ, வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்களோ, ஏதாவது இவங்க சலசலப்பு ஏற்படுத்துவாங்களோன்ட்டு அங்கே காவல்துறையினர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் கார்த்தி சிதம்பரமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராரு. ஏற்கனவே கார்த்தி சிதம்பரத்துக்கும் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. ராகுல் காந்தி இவரை சரியான முறையில் ட்ரீட் பண்ணலை, ஒரு சில இடங்கள்லாம் அவர் இன்சல்ட் பண்ணிட்டார் கார்த்தி சிதம்பரத்தை. அதனால் தொடர்ந்து இவங்கெல்லாம் காங்கிரஸில் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. பட் எல்லாம் எதர்ச்சியாக தான் நடந்துச்சு, எதுவும் பிளான் பண்ணி நடக்கலை, எல்லாம் ஒரு எதர்ச்சியாக நடந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சிதம்பரம் அதை மறுத்தாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையோடு இருந்து சிதம்பரத்தினுடைய மகனாகிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாரு. அதனால் பார்க்கலாம், பல போட்டி நிறைந்த அந்த இடத்துல யார் 2024 வெற்றி வாக்கை சூட போகிறாங்க அப்படின்றத நாமும் பார்க்கலாம்.